20,000 ரூபாய்க்குள்ள நீங்க மொபைல் போன் வாங்க போறீங்களா? உங்களுக்காகவே அந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னா அந்த மொபைல் போனுக்கு ஆஃபர் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். அது போக லேட்டஸ்டா ஏதாவது மொபைல் போன் வரப்போதா அப்படிங்கறதையும் பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலரா நம்முடைய ட்விட்டர்ல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ்ல நம்ம முதல்ல பார்க்க போறது Oneplus ஓட Nord CE 3 Lite 5G. Oneplus-ல இருந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல லேட்டஸ்டான ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இதுல IPS LCD டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல் பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வரும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 ப்ராசஸர் கொடுத்திருப்பாங்க. ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட Oxygen OS-ல வரும். பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+128 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. LCD டிஸ்ப்ளே டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது, 4K ல வீடியோ எடுக்க முடியாது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா இத கன்சிடர் பண்ணலாம். அடுத்து iQoo-ல இருந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ண iQoo-ஓட Z7s. இதுலமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். கேமராஸ் ரியல்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் இருக்கு, செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மொபைலுமே பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 695 தான் கொடுத்திருக்காங்க. அது போக இதுவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட Fun Touch OS ஓட வருது. இதுல பேட்டரி கெபாசிட்டி 4500 mAh இருக்குது, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இதுல முக்கியமா அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 19,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த மொபைலுமே அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கிடையாது, 4K ல வீடியோ எடுக்க முடியாது, ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படினா இந்த மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல் பார்த்தா அப்படினா இதுக்கு முன்னாடி iQoo Z7 அப்படின ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல். பட் என்னன்னு தெரியல, அந்த மொபைலை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. அதனால iQoo Z7 பாக்குறீங்க அப்படினா அந்த மொபைல் ஸ்டாக்ல வராது. அதுக்கு பதிலா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து Realme லேட்டஸ்டா லான்ச் பண்ண Realme-யோட Narzo 60. இதுல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கேமராஸ் அப்படினு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வரும். செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இதுல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 Realme UI ஓட வருது. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 8+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட செல்ஃபி கேமரா புவரா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட Realme பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸ்ல பெரும்பாலான மொபைல்ஸ் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நான் வாங்குனா Samsung தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Samsung லேட்டஸ்டா லான்ச் பண்ண Samsung Galaxy M34 5G. இந்த மொபைலுமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இல்ல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா OIS சப்போர்ட்டோட வருது. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Exynos 1280 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கும். பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட One UI ஓட வரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ்லயே பெஸ்டான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது அப்படினா அது Samsung மொபைல் மட்டும் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 4 OS அப்டேட் கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. இல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி இருக்குது. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கிடையாது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 19,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. உங்களுக்கு Exynos ப்ராசஸர் ஓகேவா இருந்து பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து Tecnoட K120 Pro. இந்த மொபைலுமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கேமரான்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட வரும். செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 8050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்கு. நம்ம பார்க்குற மொபைல்லையே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது இந்த மொபைல் மட்டும் தான். அது போக இதுல அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. இதுல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட வருது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh இருக்கு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஓரளவு டீசென்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. அப்டேட் வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து Motoல இருந்து G73. இந்த மொபைல்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட வருது. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல்
மெகாபிக்சல் இருக்கு. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 930 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்கு. 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ளேயே Moto மொபைல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். இதுலமே சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுக்குறாங்க. ஒரு க்ளீனான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்கும். இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh இருக்கு. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருக்கும். LCD டிஸ்ப்ளே அப்டேட் வந்து கரெக்ட்டான டைம்க்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா இந்த மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். இது போக 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல ஒரு சில மொபைல் வந்து சேல் பண்றாங்க. பட் நிறைய டைம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபர்ல 20000 ரூபாய்க்குள்ள வாங்க முடியும். அதுவுமே பெஸ்ட் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா லாவாவோட அக்னி 2 5G 20000 ரூபாய்க்குள்ளேயே ஒரு செம கலக்குன மொபைல். இதுல கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளேயோட MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வரும். 8+256 22000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர்ல 20000 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். பட் ஸ்டாக் தான் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. ஸ்டாக்ல இருந்தது அப்படின்னா இதையும் கன்சிடர் பண்ணுங்க. இல்ல எனக்கு POCO Redmi இந்த மாதிரியான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா POCOட X5 Pro அதே மாதிரி Redmiயோட Note 12 Pro இந்த ரெண்டு மொபைலுமே பார்த்தா அப்படின்னா 23000 ரூபாய் 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. ரெண்டுலமே AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட 5000 mAh 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். பட் POCOல Snapdragon 778 ஓட வரும். Redmiல MediaTek Dimensity 1080ல வரும். ரெண்டுமே நல்ல மொபைல் தான். பட் போர்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். சோ 20000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் இது மட்டும் தான். இதை தவிர்த்து வேற ஏதாவது மொபைல் வந்து பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன மொபைல், அதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.